வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் ரவிகிரண் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டாக்டர். டாக்டர், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹலோ டாக்டர் வந்து 300th எபிசோட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்னிக்கலி நம்ம வந்து 300th எபிசோடில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இனிஷியேட்டிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் 300 எபிசோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரீச் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிருஷ்ணமூர்த்தி சார். முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாக்டர். 300ங்கிறது ஒரு சின்ன நம்பர் கிடையாது. மக்களுக்கு உடல் நலத்தை பற்றி வேறிய மருத்துவத்துறைகளை பற்றி இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுறதுக்கு பெரிய பங்கேற்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முதலாவது என்னோடய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ டாக்டர். அதே மாதிரி எங்களை மாதிரி டாக்டர்களை கூட்டு மக்களோட கலந்து ஆலோசனை நடத்தி மக்களையும் எடுக்க வைத்ததில் பெரும் முயற்சி எடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் டாக்டர். தேங்க்ஸ் லாட். இல்லை, ஒரு ப்ரைவேட் தொலைக்காட்சி வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு மக்களோட ஹெல்த்தில் ஆர்வம் எடுத்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி பண்ண வைக்கிறது பெரிய விஷயம். இது ஒன் வே இல்லை. நம்ம விஷயம் சிலது சொன்னால் கூட மக்களும் கேள்வி கேட்டு ஒரு விளக்கம் கேட்டுக்கிற மாதிரி ப்ரோக்ராம் அமைச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பான அம்சம். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டயபெட்டிக் ஃபுட்டை பற்றி பேசலாம் டாக்டர். ஸோ இப்போ டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னாலே முக்கால்வாசி ஆட்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய தொலைக்காட்சிகள் மூலமாகவும் சரி, இணையதளங்கள் மூலியமாகவும் சரி, இல்லை டாக்டர்ஸுடைய அது ஸ்டெப் மூலியமாகவும் சரி, இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து டயபெட்டிக் ஃபுட் ஆனதுக்கு அப்புறமும் அதை கரெக்டாக பராமரிக்கிறாங்களா, அதுக்கான அப்படி ஏதாவது சேதங்கள் இருந்ததுன்னா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத பற்றி எனக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து டயபெட்டிக் ஃபுட் பற்றி ஏன் உருவாகுது, ஒரு டயபெட்டிஸ் வந்தவங்க எல்லாருக்குமே டயபெட்டிக் ஃபுட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றி முதல்ல கேட்கணும் டாக்டர். ரவிக்கிரண் டாக்டர். இப்போ நீரிழிவு நோய் அப்படிங்கிறது ஒரு உடம்பில் ஒரு 4-5 உறுப்பு வந்து அஃபெக்ட் ஆகும். அதில் ரொம்ப ஜாஸ்தியாக அஃபெக்ட் ஆகிறது வந்து நரம்பு. காலில் இருக்கிற நரம்பு கொஞ்சம் சீக்கிரமாகவே அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு சுகர் வந்து வந்திருக்கும் போதே நரம்பு அஃபெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 வருஷத்தில் லேசாக வந்து அந்த அஃபெக்ட் ஆனது பரவி முட்டி வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது அந்த கால் நரம்பில். ஓகே. அது மாதிரி வரும்போது ஜென்ரலாக என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கும், குத்தல் இருக்கும், எறும்பு ஊடுற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உணர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ ஏதோ ஒரு முள் குத்தினா கூட அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி மூலமாக தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க கால் பார்க்கும்போது ஏதோ ஒன்று குத்திருக்குங்கிறத கவனிப்பாங்க. ஓகே. அந்த அளவுக்கு வந்து உணர்ச்சி மங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மந்தமாகி போக வாய்ப்பு இருக்குது. ஓகே. இது சமயம் எவ்வளோ எடுக்கும் டாக்டர்? இது எவ்வளோ நேரத்தில் இது வந்து சில பேருக்கு வந்து சுகர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட பாதம் நரம்பு அஃபெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அந்த உணர்ச்சியெலாம் ரொம்ப மந்தமாகி போகிறது வந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷம் யூஸ்வலாக ஆகும். ஓகே. அது வரைக்கும் பாதம் எரிச்சல் குத்தல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ இப்போ அந்த பாதம் வந்து அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் உடனடியாக என்ன செய்யணும் டாக்டர் அதுக்கு? இப்போ ஜென்ரலாக ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அணுகிற எல்லா இவங்களுக்குமே சுகர் இருக்கவங்களுக்குமே வந்து அந்த பாதம் வந்து செக் பண்ணுறது வழக்கம். 2 விஷயம் ஏற்படலாம். ஒன்று வந்து பாதத்தில் நரம்பு வீக்னஸ் ஏற்பட்டு அந்த சப்ளை குறைஞ்சி போய் சென்சேஷன், அந்த உணர்ச்சி வந்து ரொம்ப மந்தமாகி போகும். இன்னொன்று வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாள் சுகர் இருக்கவங்களுக்கு. இது 2மே சைட் பை சைட் செக் பண்ணணும். இந்த நரம்பு செக் பண்ணுறதுக்கு கையில் ஒரு ஆயுதம் வச்சு அதை வச்சு செக் பண்ணலாம். மிஷினும் வந்திருக்கு. இப்போ சஃபிஸ்டிகேட்டடாக எலக்ட்ரானிக் மிஷின் வந்திருக்கு. அதை வச்சு உங்களுக்கு பாதத்தில் வந்து ஒரு 6 புள்ளியில் செக் பண்ணுவாங்க. ஒரு கரண்ட் மாதிரி பாஸ் ஆகும் மைல்டாக. அதில் வந்து உணர்ச்சி மந்தமாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்ட்டு தெரியும். இந்த டெஸ்ட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பண்ணிக்கணும். அப்போ வந்து நம்ம ஒரு சிவியர் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அந்த அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜிலே அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி சில மருந்துகள் மூலமாக மற்ற முன்னேற்பாடுகள் மூலமாக தடுத்துக்கலாம். அதை தடுக்கிறது ரொம்ப அவசியம். ஃபுல்லாக நரம்பு வீணாகினப்புறம் அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. அந்த டயத்தில் அது இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜ் போயிடும். அப்போ வந்து நம்ம ரொம்ப ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. அதனால் ஏர்லி ஸ்டேஜிலே வந்து ஒரு மருத்துவர் அணுகி கால்கள்லாம் செக் பண்ணிக்கிட்டு பாதுகாத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜை தாண்டி நரம்புகள் வீக் ஆகிடுச்சு, இல்லை வந்து உணர்ச்சிகள் போயிடுச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியமாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் டாக்டர்? அதை திரும்ப இயல்பு நிலைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இருக்குது. அதாவது அவர் சொன்ன மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்குது. இந்த டயபெட்டிஸான்னு முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த காலில் பட்டிருக்கிறது டயபெட்டிஸ்னால தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவன் டயபெட்டாலஜிஸ்ட்டை வந்து பார்க்கணும். அந்த டயபெட்டாலஜிஸ்ட் வந்து அதை ப்ராப்பரான ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அனுப்பணும். பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆமாம் டாக்டர். வந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்லியாக வராங்க. இப்போ இது அடுத்த உறுப்புகள் எடுத்துங்க. ஒரு இருதயம்னா வலி வந்தவொடனே போகிறாங்க. இன்டென்சிவ் கார்டியக் கேர்னு இருக்குது. யாருக்கு? மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு நிலைமை வந்தால் தான்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டென்சிவ் லெக் கேருங்கிறது வரணும். வந்தால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 75-80% வரைக்கும் இது தடுக்க முடியும். ஓகே. நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ தான் ஆரம்பிக்கணும். அவர் சொன்ன மாதிரி தடுப்பு முறைகளை கையாண்டால் தான் இது நரம்புனால மாத்திரம் இல்லை, ரத்த குழாயினாலே இருக்குது. மூணாவது வந்து இன்ஃபெக்ஷன். ஓகே. அது எப்போ சேருதுன்னு தெரியாது. சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர் சேர்ந்து வரும்போது நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகும். பட் ஏர்லியர் ஸ்டேஜில் வந்தால் நல்லாவே பண்ண முடியும். கண்டிப்பாக காலை ஃபஸ்ட்டு காப்பாற்ற முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. ஓகே டாக்டர், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு கால் இருக்காங்க, நிகழ்ச்சி முதல் காலர் பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்கள் ராமேஸ்வரத்தில் பக்கத்தில் மண்டபண்டு ஊரில் பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சார் உங்கள் வேந்த டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சார். நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இந்த மாதிரி புரோக்கரம் வச்சு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது சார். ரொம்ப நன்றிங்கம்மா. உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. என் சந்தை எங்கள் மாமாவுக்கு 3 வருஷமா சுகர் வந்து ஒரு 7 வருஷம் ஆச்சு சார். சொல்லுங்கம்மா. ஒரு கால் பெருவரில் சின்னதாக ஒரு புண்ணு வந்துச்சு. சொல்லுங்கம்மா. அந்த புண்ணு வந்து நாங்கள் ஆம்நாட்டில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் காமிச்சு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணோம், செவலியாக போயிடுச்சு. அந்த ஓட்டம் மறையவே மாட்டேங்குது சார். ஏன் சார் இப்படி அடிக்கடி வருது? துபாயில் ஒர்க் பண்ணிட்டு டிரைவராக இருக்குது. ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அவ்வளோதானம்மா. ஓகே டாக்டர். அந்த ஓட்டம் மறைய மாட்டேங்குது. இப்போ நேற்று திடீர்னு குறுக்கு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டான். சரி, அது கிட்னியில் கல் கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா சார்? எதனால அந்த ஓட்டம் மறைய மாட்டேங்குது சொல்லுங்க சார். அதாவது வந்து இந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி நரம்பு அஃபெக்ட் ஆகிடுது. அந்த டயத்தில் ரத்த ஓட்டமும் கம்மியாகிடுது. அது வந்து நிறைய விதமாக அந்த ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம், கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன். இவருக்கு வந்து காலு கீழே பதிக்கும் போது ஒரு 3 பாயிண்ட்டு மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுக்கும். அதில் ஒன்று வந்து பெருவிரல், அடுத்தது வந்து சிறுவிரல், அப்புறம் குதிகால்ங்கிறது. இது ப்ரெஷருக்கு மேலே கொடுத்துட்டு இருப்பார். எவ்வளோ வருஷம் ஒரு சுகர் இருக்குது சொல்லுங்கள்? 9 வருஷமா இருக்கு சார். டிரைவரா இருக்கு சார். அதான் யூஸ்வலாக வந்து டிரைவராக இருக்கும்போது அவர் நிறைய ப்ரெஷர் கொடுத்துருப்பார். கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த டயபெட்டிஸ் ஏஜ் வரும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இது வர்றதுக்கு காரணம் அந்த நரம்பு தளர்ச்சி மாத்திரம் இல்லை, ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். இது வந்து நேச்சுரலோட ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். அது ஹீல் பண்ண விடாமையே சுற்றி வர தடுப்பு ஆகிடும். அது வந்து கலாசிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து எடுக்கணும்னா கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மாற்றுத்தூள் தான் வைக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த பெருவிரல் இடத்துல அது மாதிரி வைக்க முடியாது. ஏன்னா வச்சோம்னா அந்த டோலோட இந்த விரலோட உயிருக்கே ஆபத்தாகிடும். அதை வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதில் ரத்த குழாயில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் மற்ற செய்ய முடியும். இல்லாட்டா இதுதான் நாங்கள் சொல்லுவோம் க்ரானிக் நான் ஹீலிங் ப்ராப்ளம் உண்டுன்னு. அது உயிர் இருக்க வரைக்கும் எப்படி மருந்து மாத்திரை டயபெட்டிஸ் சாப்பிட்றாரோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பாதுகாப்பான ஃபுட்வேர்னு சொல்லுவோம். இப்போ நிறைய வந்துருக்கு. ஒன்று ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், ரெண்டாவது அந்த பாதத்தில் ப்ரெஷர் கொடுக்காமல் நடக்கிறது பார்க்கணும். அப்படியே ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு சிலிக்கான் அல்ல எம்சிஆர் ஃபுட்வேர் வேர் பண்ணிக்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, குட் மார்னிங். எங்கேருந்து பேசுகிறீங்க? டாக்டர், நாங்கள் டி நகர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னென்ன? டயபெட்டிக் பீப்புள் வந்து இப்போ வந்து இட் இஸ் brought under control after taking insulin injection and medicines. அது வந்து திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமா? அந்த செல்ஸ் செக்ரீட் இன்சுலின்லாம் என்ன ஆகும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. And moreover, and you said kidneys affect ஆகும், அப்புறம் ஹார்ட்ல நர்வ்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்றீங்க. அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்க what are the precautionary methods which we can take? ஓகே. அதாவது இன்சுலினால் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. அதனால் கிட்னி அண்ட் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க டாக்டர். இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 8-10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கணையத்துலேருந்து இன்சுலின் சுரக்கிற தன்மை குறைஞ்சிரும். அப்போ இன்சுலின் நம்ம வெளியிலேருந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கோம். நம்ம சுகர் கொடுக்குற மாத்திரையெல்லாம் கூட அந்த கணையத்தில் போய் வேலை செஞ்சு நிறைய இன்சுலின் சுரக்க வைக்கும். பட் வந்து ஒரு தண்ணி தொட்டி இருந்தால், தொட்டியில் தண்ணி இருந்தால் தான் பைப்பு திறந்தால் தண்ணி வரும். எஸ். நம்ம பைப்பு திறந்துக்கிட்டே போகலாம். பட் தொட்டியில் வந்து தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா அப்புறம் பைப் என்ன திறந்தாலும் தண்ணி வராது. அந்த ஸ்டேஜ் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா இன்சுலின் கட்டாயம் போட வேண்டியிருக்கும். இன்சுலின் போடுறதுனால அட்வான்டேஜ் தான். கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும்போது வெயிட் ஏற வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம கொஞ்சம் வாக்கிங்லாம் போய் டயட் அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் ரொம்ப ஏறாமல் பார்த்துக்கணும். பட் இன்சுலின் போடுறதுனால சுகர் கண்ட்ரோல் நல்லா அச்சீவ் ஆகி உங்களுக்கு ஹார்ட்டு, நரம்பு, கண் அதெல்லாம் பாதிப்பெல்லாம் வந்து தடுக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த ஹார்ட்டு கிட்னி பாதிப்பு எப்படி தடுக்கிறது அப்படின்னா, கிட்னிக்கு வந்து ஒரு 2 முக்கியமான விஷயம். சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த புரதச்சத்து வெளியேறும், நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா அது குறைக்கிறதுக்கு மாத்திரை இருக்குது. அந்த ஒரு பர்டிகுலர் மாத்திரை எடுத்தோன்னா ஒரு 2 வருஷத்தில் கிட்னி வந்து ஒரு சீரழிஞ்சு
ஒரு chronic kidney disease அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக அதோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 10 இயர்ஸ்க்கு 15 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். புரதச்சத்து நம்ம தடுக்காமல் விட்டுட்டோம்னா அது தானாகவே வந்து பல்கி பெருகி ரொம்ப சிவியர் ஆகிடும். ஓகே. ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி ஒரு சிம்பிள் யூரின் டெஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் யூரின் டெஸ்ட் எடுத்து ஒரு மணி நேரத்தில் ரிப்போர்ட் வந்துடும். அதை பார்த்துட்டு ஒரு மருந்து கொடுத்துட்டோம்னா கிட்னி ப்ராப்ளம் பெருகிறது தடுக்க வாய்ப்பு இருக்குது ஏர்லி ஸ்டேஜ்லேயே. ஓகே. இரண்டாவது ஹார்ட்டுக்கு வந்து ஒரு மல்டி ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது வந்து ஒரு சுகரும் ஒரு முக்கியமான விஷயம். கொழுப்பு அளவு ரத்தத்தில் குறைவாக வச்சுக்கணும். ப்ளட் ப்ரெஷர் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்தால் அது தவிர்க்கணும். நம்ம ஸ்மோக் பண்ணலைன்னா கூட வீட்டில் ஒருத்தர் பக்கத்துலேருந்து இருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காருன்னா பேசிவ் ஸ்மோக்கிங்கில் கூட அதே கெட்ட விளைவுகள் ஏற்படும். ஓகே. அவருக்கு வந்து நம்ம இந்த ஒரு வாழ்வியல் முறையெல்லாம் சொல்லி கூட இருக்கவங்களையும் ஸ்மோக்கிங்க்கு கொஞ்சம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இது பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாலே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஓரளவுக்கு தடுக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஒரு 50% வந்து ஜெனட்டிக். உங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த ப்ரீமெச்சூர் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரமே ஒரு 40-50 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்லாம் சில பேருக்கு வந்திருக்கும் ஃபேமிலியில். அவங்களுக்கு நேச்சுரலாகவே அதிகமாக வர, இயற்கையாகவே அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தோன்னா அதை தள்ளி போடலாம், தவிர்க்கலாம். டாக்டரோட பதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் இப்போ சென்னையில் போரூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. என்னோட ஹஸ்பண்ட்காக தான் சார் கேட்கணும். சொல்லுங்கள். அவங்க வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. அவங்க வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க சார். மந்த்லி வந்து ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் வந்து வெயிட் வந்து 1 kg 2 kgன்னு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க சார். தைராய்டு சுகர் எதுவும் இருக்குமோன்னு ஒரு டவுட் சார். சரிங்கம்மா. டாக்டர், அதான் ஏதாவது செக் பண்ணலாமா என்னன்னு உங்ககிட்ட கேட்கலாம் சார். இப்போ அவர் ஜிம்முக்கு போகிறதுனால கூடுதலாக எதுவும் சத்து பொருள்கள் எடுத்துக்கிறாரா? இல்ல சார், எப்பவுமே வந்து வழக்கமா சாப்பிடுற மாதிரி வீட்ல தான் சார். ஹோட்டல் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. நைட்டு வீட்ல இரவு என்ன உணவு எடுத்துக்கிறாரு? இரவு வந்து இதுதான் சார், டிஃபன் தான் சார். காலையில நைட்டு டிஃபன் சார். மதியம் மட்டும்தான் சாப்பாடு எடுத்துக்கிடுவாங்க சார். இல்லை, டிஃபன் வந்து என்ன எடுத்துக்கிறாரு? இட்லினா எவ்வளோ எடுத்துக்கிறாரு? தோசைனா எவ்வளோ எடுத்துக்கிறாரு? இட்லினா வந்து ஒரு 4 to 5 சார். தோசைனாலும் ஒரு 4 to 5 சார். முதல் ஸ்டெப்பு அவர் பண்ண வேண்டியது நைட்டு சாப்பாடை குறைக்கணும். ஓகே சார். உணவு நைட்டு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது கொழுப்பாக மாதிரி படிஞ்சிரும். அதனால் அதை முதல்ல குறைக்கணும். அவர் நேராக பார்க்கும்போது அப்புறம் வேறு எதுவும் ஹார்மோன் ப்ராப்ளம்லாம் இருக்கான்ட்டு ஒரு எவாலுவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜிம் போகட்டும். அவர் இப்போதைக்கு 8 மணி நேரம் நல்லா ஆழ்ந்த உறக்கம், நைட்டு சாப்பாடு குறைக்கிறது, இந்த ஒரு 2 ஸ்டெப்பு கவனிக்க சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன மாதிரி ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் வந்து பார்க்க சொல்லுங்கள். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இருக்கா வெயிட் ஏறுறதுக்குன்ட்டு அதுவும் நேராக பார்க்கும்போது ஒரு தெளிவான நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர், இப்போ கிராஜுவலாக ஒரு கிலோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னும் போது அது டயபெட்டிஸ்க்காக சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி? இப்போ வெயிட்டு ஏறுறதுனால டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே. டயபெட்டிஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருக்கோன்னா அப்போ வெயிட்டு ஜென்ரலாக ஏறாது, அப்போ ஆக்சுவலாக குறையும் வெயிட்டு. ஓகே. அதனால் தைராய்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு அவர் நிறைய சாப்பிடவும் வாய்ப்பு இருக்குது. வந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்த பசியில் உடனே உட்காந்து ஒரு ஃபுல்லாக சாப்பிட்றாருன்னா எக்ஸசைஸ் பண்ண எஃபெக்ட் போயிடும், நல்லிஃபை ஆகிடும். சாப்பாடு திரும்ப செய்கிறதுனால கொழுப்பு நிறையா படிஞ்சு வெயிட்டு போடும். இப்போ லேட்டஸ்ட்டாக ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் வெயிட் கெயின். நைட்டு சரியாக தூக்கம் இல்லை, ஸ்லீப் டிப்ரவேஷன் சிட்டியில் ரொம்ப காமன். எங்கேயோ வேலை பார்ப்பாங்க, 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வருவாங்க, 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க, 11 மணிக்கு படுக்க போவாங்க, காலைல 5 மணிக்கு எழுந்து ஓடுவாங்க. ஒரு 7 மணி நேரம் தூக்கம் கூட இருக்காது உங்களுக்கு, தூங்கினாலும் டீப் ஸ்லீப்பாக இருக்காது. அப்போ வந்து லெப்டின் சொல்லி ஒரு ஹார்மோன் சுரக்குது. ஓகே. அது வந்து அதிகமாக சுரக்கும், அதுவும் கொஞ்சம் வெயிட் போட வைக்கும். ஸோ நிறைய காரணம் இருக்குது. லேட் நைட்டு அதிகமாக உணவு உட்கொள்கிறதும் அதில் ஒரு காரணம். ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு காரணம். சரியான தூக்கமின்மை ரொம்ப காமனான ரீசன் வெயிட் போடுறதுக்கு. டயபெட்டிஸ் ஆல்ரெடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருக்கிறவங்களுக்கு வெயிட் குறைய தான் வாய்ப்பு அதிகமே தவிர வெயிட் ஏறிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா? நான் ராதா, நெய்வேலியிலேருந்து பேசுகிறோங்க சார். சொல்லுங்கள் ராதா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. உங்கள் 300 எபிசோடுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றிம்மா, ரொம்ப நன்றி ராதா. சொல்லுங்கள் உங்கள் சந்தேகம் என்ன. வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் கேட்கணும் சார். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து குதிகால் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். சொல்லுங்கம்மா. ஆனால் அவருக்கு சுகர் வந்து 140, அது முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துக்கோங்க சார். 140 தான் இருந்தது. அவங்க ஃபேமிலியில் ஏதாச்சும் சுகர் இருக்குங்க சார். சொல்லுங்கள். அதனால இப்போ குதிகாலி வலி அதிகமாக இருக்குது. இந்த சைடில் மூட்டு வலி கொஞ்சம் லைட்டாக, இந்த கால் வீங்கின மாதிரி இருந்ததுங்க சார். ஒருவேளை சுகர் திருப்பியும் ஏதாச்சும் அவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்குமா, இல்லை வரது சான்சஸ் நிறைய இருக்கா கேட்குறோங்க சார். ஓகே டாக்டர். இந்த 140 சாப்பிட்றதுக்கு முன்னாடியா இல்லை சாப்பிட்டப்புறமாமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்க சார். இல்லை, அப்போ நிச்சயமாக அவருக்கு சுகர் இருக்குது ஆல்ரெடி.
இந்த குதிகால் வலி நிறையா காரணத்தினால வரலாம். காலில் இது மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கு தோல் தடித்து போய் கெலாசிட்டின் ஃபார்ம் ஆகும், கான்னு ஃபார்ம் ஆகும், ஆணி மாதிரி கிளம்பும். குதிகாலில் கட்டவரல் கீழே எங்கெல்லாம் வந்து கால் பதிய வைக்கும்போது அந்த அழுத்தம் கூடுதோ அங்கெல்லாம் வந்து அது உருவாகும். கவனிக்காமல் விட்டோன்னா அந்த ஆணி வந்து வேர் விட்டு உள்ளுக்குள்ளே போய் குத்தும் போது உங்களுக்கு வலி இருக்கும். அது ஒரு காரணம். கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குதிகால் உள்ள ஒரு எலும்பு இருக்குது, அதில் ஒரு முள்ளு மாதிரி எலும்பு வளர்ந்து நீட்டிகிட்ருக்கு, சுற்றி இருக்கிற சதையை அது போய் குத்துதுன்னா அப்பவும் வலி வரும். மூணாவது, இந்த சுகர்னால் நரம்பு பாதிக்கும் போது கால் பூராத்திலுமே எரிச்சல் வலி அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அருகாமையில் இருக்கிற எண்டோக்ரனாலஜிஸ்டையோ இல்லை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ அணுகினீங்கன்னா ஃபுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன காரணம், சரியான காரணம் என்ன வலி வரதுக்குன்னு கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க? நான் கோயம்பேடுலேருந்து பேசுகிறேன், சாந்தி வெங்கடேஷ். சொல்லுங்கம்மா. சார், எனக்கும் இதே மாதிரி குதிகாலில் வந்து வலி இருக்கு. அந்த இது போயிடுச்சுன்னு சொன்னாங்க, அந்த சாஃப்ட்னஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அது போயிட்டு சைடில் வந்து ஒரே ரொம்ப வலிக்கிறது சார். ஆக்சுவலாக டெய்லி நான் வந்து அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ண சொன்னாங்க, அப்ளை எல்லாம் பண்ணேன். ஆனா கூட அது கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு. எனக்கும் சுகர் இருக்கு, ஆனா ரொம்ப மைல்டா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆனா அந்த சம் இயர்ஸாவே அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்ட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது வந்து இந்த சுகர்னாலேயான்னு தெரியல, எனக்கு அடிக்கடி யூரின் வருது. வந்து எப்படின்னா அடிக்கடி யூரின் வருது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப போயிட்டு வந்த உடனே திருப்பி யூரின் போடும் போல சென்சேஷன் இருக்கு, திருப்பி போயிட்டு வந்தோடனே திருப்பி உடனே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலா. மூணாவது ஒரு ஜெனரல் கொஸ்டின், சுகர் இல்லாத கலோரிஸ் இல்லாத இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? காஃபிக்கு டீக்கெல்லாம் கலோரிஸ் சுகர் இல்லாத பிராண்ட் எல்லாம் கேட்கல, கலோரிஸ் இல்லாதது யூஸ் பண்ணலாமா நம்ம? அது நல்லது தானா ஆக்சுவலா? தேங்க்யூ டாக்டர். இப்போ இந்த குதிகால் வலி, குதிகாலுக்கு சைடில் இருக்கிறது, இந்த வலி வந்து நிறைய காரணத்தினால இருக்கும். ஒரு டாக்டர் அணுகி நேராக காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. சிம்பிளஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடியது, காலையில் விடிகாலையில் இருக்குது அப்படின்னா எழுந்த உடனே ஒரு இளஞ்சூடாக வெந்நீரில் ஒரு இன்ச்சு பக்கெட்டில் ரொப்பிட்டு அதில் கால் பதிய வச்சுக்கோங்க ஒரு 20 மினிட்ஸு. அதிலே நல்ல ரிலீஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் தனியலை அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி எண்டோக்ரனாலிஸ்ட்டோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனையோ பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இரண்டாவது, அந்த யூரின் அடிக்கடி வருது வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு உண்டு, சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது யூரின் போனப்புறம் கூட உள்ள ஒரு தங்கிட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கும். அப்போ வந்து அடிக்கடி போகணும் போல் ஒரு உந்துதல் இருக்கும். அது வந்து நம்ம யூரின் டெஸ்ட் பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்கு இரண்டாவது காரணம், சுகர் இருக்குது, கொஞ்சம் காலமாக இருக்குன்னா சிஸ்டோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாடர் வந்து நல்லா சுருங்கி விரியாது. ஓகே. அப்போ வந்து பூரா சுருங்கி அந்த யூரினை வெளியேற்றினா தான் அது கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது பாதி தான் சுருங்குது, சரியாக சுருங்கலை அப்படின்னா மீதி இருக்கிற யூரின் உள்ளே தங்கிடும். அப்போ திரும்ப அந்த யூரின் போகக்கூடிய உணர்ச்சி உந்துதல் உண்டாகும். ஓகே. இப்போ மூணாவது இது சுகர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பற்றி கேட்டாங்க. சுகர் ரீப்ளேஸ்மெண்ட்டு இப்போ எடுத்துக்கலாம். சுக்ராலோஸ் அப்படிங்கிறது பரவாயில்ல, எல்லோரும் ஓகேன்னு சொல்கிற சுகர் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் அஸ்பார்டேமுக்கு நிறைய கொஞ்சம் கான்ட்ரவர்சிலாம் இருக்குது. சுக்ராலோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 1-2 கப்பு தான் டீ காஃபி குடிப்பீங்கன்னா, இப்போ பர்சனலாக என்ன கேட்டால் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சக்கரை போட்டு குடிச்சிக்கோங்கன்னு சொல்லிவிடுவேன். நிறையா ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, டென்ஷனான ஒர்க்கு, டெய்லி ஒரு 5-6 கப்பு காஃபி குடிப்பீங்க. இப்போ ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ஸ்பூன் சுகர் சேர்க்கறத தவிர்க்கணுன்னா அப்போ நீங்கள் அந்த சுக்ராலோஸ்னு கிடைக்கும். ஒரு 2 மாத்திரை போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் சக்கரை அளவுக்கு திதிப்பு சுவை ஏற்படும். அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஓகே, அது வந்து என்கரேஜபிள் தான். அது பரவாயில்ல, அது ஒரு காம்ப்ரமைஸ் டெசிஷன், அது பரவாயில்ல. ஓகே டாக்டர், இனிமேல் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. டாக்டர், இப்போ வந்து டயபெட்டிக் ஃபுட் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக, அதாவது ஃபுட்வேர் பற்றி டாக்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பற்றியும், அதே இந்த சுகர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் என்னென்ன, அதாவது டயட் ரீதியாக வந்து டயபெட்டிக் ஃபுட்டுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண முடியுன்றதை பற்றி ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
ஸோ டாக்டர் இந்த மாதிரி ஒரு டயபெட்டிக் ஃபுட் வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தர் பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ எக்ஸ்டர்னலாக என்னென்ன கேர் பண்ணிக்க முடியும் உங்களால்? இப்போ ஒரு ஃபுட்வேரோ இல்லை வேறு ஏதாவது பேண்டேட் மாதிரி போட்டுக்க முடியுமா? பெரிய இல்லை கவர் மாதிரி ஏதாவது பண்ணிக்க முடியுமா? என்னென்ன பண்ணலாம் டாக்டர்? இப்போது ஒருத்தருக்கு வந்து இப்போ சுகர் வந்திருக்கு, நரம்பு பாதிப்பு இருக்குது, காலில் வந்து ஒரு புண்ணோ ஏதோ வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு 4-5 விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறது வழக்கம். ஓகே. ஒன்று வந்து இப்போ உணர்ச்சி கம்மியாகும்போது நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியாது, அடிப்பட்டதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த லெவல் வரும்போது தினமுமே வந்து அடிப்பாதம் அப்படி இருக்குன்னா கண்ணாடி இங்கே வச்சு நம்ம கண்ணால் பார்க்கணும். விரல் நுனியிலேருந்து குதிகால் வரைக்கும் பார்க்கணும். எதுவும் குத்தி இருக்கா, புண்ணு இருக்கா, செவந்து இருக்கா, பஸ் வருதா, ரத்தம் வருதா பார்த்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது டெய்லி பார்க்கணும். நம்ம முகம் வந்து கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பாதத்தில் ஒரு சின்ன கண்ணாடி வச்சு பார்க்கணும். இரண்டாவது, டெய்லி அலம்பி கால் சோப் போட்டு அலம்பும்போது அந்த ஈரப்பதத்தோடு விட்டுறக்கூடாது, அதை தொடச்சி ட்ரையாக வச்சுக்கணும். கால் விரல் இடுக்கில் வந்து அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது, இன்டர்ட்ரேகோன்னு சொல்கிறது. அது வந்து அப்புறம் அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அல்சர் ஆகி அந்த புண்ணு பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது பண்ணிக்கணும். மூணாவது விஷயம், நம்ம ஃபுட்வேர் செலக்ட் பண்ணும்போது அடிப்பாதத்தில் ரொம்ப அழுத்தம் ஏற்படாத ஃபுட்வேராக இருக்கணும். ஒரு ஹீல் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்வேரோ இல்லை ஒரு டைட்டான ஷூவோ போட்டால் என்னாகும் அப்படின்னா வந்து இந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் பாதிக்கப்படும். ஓகே. காலில் வந்து நேச்சுரலாக ஒரு ஆர்ச் இப்படி இருக்கும், குழிவாக இருக்கும். முன்னாடி விரலோட பேஸு, அப்புறம் குதிகால், இதெல்லாம் தான் மேக்ஸிமம் வெயிட் தாங்குது. காலோட ஒரு புறத்தில் அப்புறம் கொஞ்சம் வெயிட் இறங்கும். இப்போ இந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் மாறுபடும் போது அங்கே அந்த இடத்துல வந்து தோல் தடித்து போய் கேலஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த தோல் தடித்த இடத்துல பின்னாடி அல்சர் ஃபார்ம் ஆகும். ஓகே. அப்புறம் 4வது விஷயம் வந்து இது மாதிரி செப்பல் சூஸ் பண்ணும்போது ஈவினிங்கில் போய் ஜென்ரலாக சூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து காலில் லேசாக கொஞ்சம் ஒரு வீக்கம் இருக்கும். மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ஃபீட் வந்து ஈவினிங்கில். ஓகே. ஓகே. ஈவினிங் சூஸ் பண்ணுறது பெட்டர். சூஸ் பண்ணும்போது நாளுடைய எண்டுன்றதுனால டேஸ் எண்ட் அப்போ வந்து சூஸ் பண்ணுறது பெட்டர். அப்போ வந்து காலோட மேக்ஸிமம் சைஸ் அதுதான். அப்போ சூஸ் பண்ணும்போது கரெக்டான சைஸு ஃபிட் ஆகும், ரொம்ப டைட்டாக இருக்காது. அப்புறம் ஒரு செருப்பு வாங்கினா கூட பின்னாடி வார் வச்ச செருப்பு வாங்குறது நல்லது. நிறைய பேருக்கு அந்த கால் தொடு உணர்ச்சி இல்லாதனால செருப்பு இருக்கா இல்லையான்னு கூட நிறைய பேரெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. செருப்பு நழுவி விழுந்து காலில் முள்ளு குத்திட்டு வரவங்கலாம் இருப்பாங்க. ஓகே. ஓகே. வார் வச்ச செருப்பு வாங்கினா நழுவி வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. செருப்பு வாங்கும்போது காலை சுற்றி ஒரு 1/2 இன்ச்சு இடைவெளி இருக்கணும். சுற்றி வர குதிகாலாகட்டும் விரலாகட்டும் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. ஒரு சைடில் போய் நீட்டிக்கவோ இல்லை விரல் நீட்டிட்டோ இருக்கக்கூடாது. அப்போ வந்து காலோட பாதுகாப்பு முழுமையாக இருக்காது. அதனால ஒரு 1/2 இன்ச்சு சுற்றி கேப் இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும். ஓகே. அப்புறம் ஆல்ரெடி ஒரு புண் அடிக்கடி வந்தவங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது, MCR அப்படின்னு சொல்கிறது. MCPன்னு வந்துருக்கு, பாலிமர், மைக்ரோசெல்லுலார் பாலிமர்னு. இது ரெண்டுமே வந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல். ஒரு புள்ளியில் ரொம்ப அழுத்தம் விழுந்து அந்த இடத்துல திரும்ப அல்சர் வராமல் இது ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஒரு புள்ளியில் ஒரு அழுத்தத்தை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி பரவலாக அந்த அழுத்தத்தை கொடுக்கும் காலில். சாஃப்டான மெட்டீரியல் MCR செப்பல்னு. இது எல்லா டயபெட்டிஸ் காரங்களுமே போட்டுக்கிறது நல்லது. எஸ்பெஷலி நரம்பு பாதிப்பு இருக்கிறவங்க போட்டுக்கிறது நல்லது. அப்புறம் புண்ணு வந்ததுன்னா வந்து இந்த செல்ஃப் மெடிகேஷன் பண்ணக்கூடாது. உடனே வந்து அருகாமையில் இருக்கிற ஒரு சிறப்பு மருத்துவரை, பிளாஸ்டிக் சர்ஜன் இல்லை ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பார்க்குறது ரொம்ப அவசியம். ஏன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன், எஸ்பெஷலி கால் வந்து ஒரு மல்டிபிள் லேயர் இருக்கிற ஒரு உறுப்பு. ஒரு ஃபேஷியா, மசில், அது மாதிரி ஒரு 5-6 லேயர் இருக்குது. உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் போச்சுன்னா ஒரு சாதாரண பர்சன் வந்து உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். கால் அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வீங்கி சீழ் வச்சப்பறம் தான் அவங்களுக்கே தெரிய வரும். ஓகே. அதனால் ஒரு இடத்துல சின்னதாக அடிபட்டிருக்கு, புண்ணு வச்சுருக்குன்னா உடனே வந்து ஒரு மருத்துவர் அணுகி பாதுகாத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர். நிகழ்ச்சி அடுத்த கால் இருக்காங்க, பார்த்துட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. எனக்கு 6 இயர்ஸாக தைராய்டு இருக்கு சார். சொல்லுங்கம்மா. தைராய்டு சுரக்கிறதே ரொம்ப கம்மின்னு எனக்கு 150 கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் 100 ஆகுனாங்க சார். நான் 9 மந்த் லாஸ்ட்டாக கன்சீவாக இருக்கும்போது என்ன வெயிட் இருந்தாலோ இப்போ வரையும் அதே வெயிட்டில் தான் சார் இருக்கேன். கூடவும் இல்லை குறையவும் இல்லை சார். அது 2 நாள் வந்து அந்த மாத்திரையை எடுத்துக்க மறந்தாலும் உடனே வந்து பேக் பெயின் வந்துடுது, கழுத்து வலி, கைகால் வலி வந்துடுது சார். மென்சல் ப்ராப்ளமும் ஆயிடுது சார் அந்த மந்த்துக்கு உண்டானது. இது எப்படி சார் லைஃப் லாங் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா இல்லை ஃபர்தராக வேறு ஏதாவது பண்ணலாமா சார்? இப்போ தைராய்டு நீங்கள் 150 மைக்ரோகிராம் எடுத்துக்கிறீங்க. இந்த அளவு எடுத்துக்கிறீங்கன்னா அது ஒரு முழுமையான தைராய்டு பாதிப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். லைஃப் லாங் தேவைப்படும். நீங்கள் நடுவில் நிறுத்தி பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு நாள் விட்டாலே வலி வருதுன்னு சொல்கிறது ஒரு வேளை தைராய்டுனால இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி ஒரு நாள் விட்டதுக்கே வலி வராது. வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கே ஒரு விட்டுட்டோமேன்னு கவலைப்பட்டு வலி இருக்கிறத நினச்சிக்கலாம்.
தைராய்டு ஒரு நாள் விட்டதுனால அவ்வளோ பெரிய பாதிப்பு வராது. பட் விடாமல் போட்டுக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. சார் எனக்கு வயசு 65 வயசு ஆகுது சார். சொல்லுங்கள் சார். 30 வருஷமா சுகர் இருக்கு சார். ஓகே. எனக்கு இப்போ சுகர் லெவல் வந்து எனக்கு 165 170 இருக்கு சார். சாப்பாட்டு பிறகு. ஓகே சார். காலு படுத்திருக்கும் போது ஊசி குத்துற மாதிரி ஏதாவது ஒரு டைம்ஸ் இந்த மாதிரி ஆகுது. அது என்னன்னு தெரியல சார். சார் என்னன்னு. ஓகே. கால் படுத்திருக்கும் போது ஊசி குத்துற மாதிரி இருந்தால் என்ன? இது நியூரோபதி அப்படின்னு சொல்கிறது, டயபெட்டிக் நியூரோபதி. உங்களுக்கு சுகர் காரணமாக இருக்கலாம். இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு சுகர் வேல்யூஸ் நல்லா கண்ட்ரோல் ஆனப்புறமும் இந்த மாதிரி ஒரு சிம்டம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வலி குறைக்கிறதுக்கு ப்ரீகேபாலின் அப்படின்னு மருந்து கிடைக்கிது. அதை நம்ம யூஸ் பண்ணலாம். டெய்லி நீங்கள் இரவில் போட்டுக்கலாம். பகலில் போட்டிங்கன்னா தூக்க கலக்கமாக இருக்கும். அதில் உங்களுக்கு நல்லா வலி குறையும். இரண்டாவது, இந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து இந்த நரம்பு ரீஜெனரேஷனுக்கு ரொம்ப அவசியம். தயமின், B12. அதனால் இந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் வந்து நீங்கள் மருத்துவர் அணுகி நீங்கள் எடுத்துக்கலாம். அதை இன் ஜென்ரல் சத்துள்ள ஆகாரமாக பழம், காய்கறி அதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. அந்த நுண் பொருள்கள்லாம் வந்து இந்த நரம்பு ஃபங்க்ஷனிங்க்கு ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியம். பழம், காய்கறி நிறையா தவிர்க்காமல் எடுத்துக்கணும். இது 3 பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அது ரிவர்ஸ் ஆகிடும். அந்த வலி வந்து ரிவர்ஸ் ஆகிடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க. உங்களுடைய சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. வணக்கங்க. எனக்கு ஒரு 12 வருஷமா சுகர் இருக்குதுங்க. சொல்லுங்கள் சார். சார், உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க சார். மீட் போட்டேங்க. 12 வருஷம். சொல்லுங்கள் சார். 12 வருஷமாக சுகர் இருக்குது. ஓகே, அந்த லைன் கட் ஆகிடுச்சு. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு டயபெட்டிக் ஃபுட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதை சர்ஜிக்கலாக ட்ரீட் பண்ண முடியாதா? அதாவது சர்ஜிக்கலாக எதுவும் ரெமெடி உடனே எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ண முடியாதா? பண்ண முடியும். அதாவது இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு 100 பேர் டயபெட்டிக்ஸ் இருந்தாங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் 10% ஆஃப் த பாப்புலேஷன். ஓகே. அந்த 10% டயபெட்டிக்ஸ் ஒரு 10% ஆஃப் பீப்புள் தான் ஃபுட் அஃபெக்ட் ஆகுது. ஓகே. அதே பேஷண்ட்டுக்கு ஃபுட்டுன்னு ஹார்ட் அஃபெக்ட் ஆகுது, கண் அஃபெக்ட், கிட்னின்னா நேராக போயிடுறாங்க. ஏன்னா கண் அஃபெக்ட் பார்வை தெரியலன்னு கடனே போயிடுறாங்க. இந்த ஃபுட்டுன்னா யார்கிட்ட போகிறதுங்க ஃபஸ்ட்டு டைரக்ஷனே தெரியல. எஸ், எக்ஸாக்ட்லி. இல்லை, ஸோ அவங்க சொல்லும் போது இட் கேன் ப்ரெசென்ட் சோ மெனி வேஸ். அது ஒன்று தான் அந்த நம்னஸ், பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் சொல்லும். அது என்னென்னா அந்த டயபெட்டிக் பீப்புளுக்கு நரம்பே தடிப்பாக இருக்கும் எடிமானால. ஓகே. அப்போ அவங்க யூஷுவல் பேசேஜில் போகும்போது தே கெட் கம்ப்ரெஸ்ட். ஸோ ஏர்லியஸ்ட் ப்ரிவென்டிவ் சர்ஜரி இஸ் நர்வ் டீகம்ப்ரெஷன். ஓகே, நர்வ் டீகம்ப்ரெஷன். நர்வ் டீகம்ப்ரெஷன். இன்னும் அது வந்து நிறைய டயபெட்டாலஜிஸ்ட்டு, ஃபிஷியனுக்கே நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி சர்ஜரி பண்ணலாம். ஏன்னா மக்கள் மத்தியில் இவங்க போனோன்னே சர்ஜரின்னு சொன்னாச்சுன்னா அவங்க அப்செட் ஆகிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் தான் அவங்க எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பட் டாக்டர் ஒரு தடவை 2 தடவை சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவருக்கு என்ன தான் தேவையான அந்த ப்ரிவென்டிவ் ஃபுட் கேர் போட்டால் கூட இந்த பெயின் கம்மி, அதுவும் எஸ்பெஷலி நைட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ தீஸ் பீப்புள் ஃபஸ்ட் இஃப் தி அண்டர்கோ நர்வ் டீகம்ப்ரெஷன் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் தே டெவலப் இந்த மாதிரி கலாசிட்டிஸ், இன்ஜுரி, இன்ஃபெக்ஷன், அல்சர்னு வரும். ஓகே. அப்போ ஓப்பனாக நம்மள்ட்ட வந்துடுவாங்க, டாக்டர் நம்மள்ட்ட அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாகவே ஒரு காமன் லேமனுக்கான கொஸ்டின் நான் கேட்குறேன் டாக்டர். இப்போ ஒரு சின்ன காயம் பட்டாலே வந்து அது சீவு பிடிக்கிற அளவுக்கு தெரியாது, அது வந்து காயம் ஆறாது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ சர்ஜரிக்கு நான் வரணும் அப்படின்ற கன்வின்சிங் எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலாக நீங்கள் அவங்களுக்கு? அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா ஒரு சின்ன உண்டுன்னா அவங்களே தான் ட்ரீட் பண்ணிப்பாங்க, பாட்டி வைத்தியம் மாதிரி. எஸ். அந்த சுகர் இருக்குன்னா கொஞ்சம் பயந்துட்டு சாரை போய் கேட்கலாம், டயபெட்டாலஜிஸ்ட்டை போய் கேட்கலாம், ஸ்பெஷலிஸ்ட் கேட்கும்போது. பட் அவர் பார்த்துட்டு சொன்னாலும் ஒரு 2-3 நாள் தயக்கமாக இருக்கும். இல்லை அவரே சில சமயம் இப்போ எங்கள் மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சு அவரே கூட்டு வந்து விடுவார். விட்டால் தான் நம்புவாங்க. அந்த ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா நாங்களாம் சர்ஜன்ஸ், அவங்க ஃபிஷியன்ஸ். சர்ஜன்ஸை போயிட்டானே ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து கால் எடுத்துருவாங்களோங்கிற பயம்தான். எஸ். எஸ். இப்போ நம்ம கேள்விக்கு பதிலே அதை கால் எடுக்காமல் என்ன அறுவை பண்ணு. அப்போ பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டயபெட்டிக் எவாலுவேஷன் தான். அப்புறம் டயபெட்டிஸ் அசோசியேட்டட் கிட்னி எவாலுவேஷன், கார்டிக் எவாலுவேஷன், அப்புறம் ஃபுட் ஆசச் எவாலுவேஷன். இது என்ன ஆகிடும்னா பாதிப்பு இந்த நர்வ் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறதுனால மஸ்குலர் இம்பேலன்ஸ்னால தி வெரி அனாட்டமி ஆர்கிடெக்சர் அந்த ஃபுட் அஃபெக்ட் ஆகிடும். அப்போ ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் மாறி போய் ஈவனாக இல்லாமல்
எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து 3 பாயிண்ட்டுக்கு பதிலாக 10 பாயிண்ட் இடத்துல அஃபெக்ட் ஆகிடும். அப்போ தான் அந்த ப்ரிவென்டிவ் ஃபுட்வேர், அதுக்கு முன்னால் அந்த கெயிட் அனாலிசிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவங்களாம் சரி, அப்போ இல்லை நிறைய இடத்துல அதை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நரம்பு மாத்திரம் இல்லை, அதே மாதிரி ரத்த ஓட்டம் போகிறதுக்கும் இதுக்கு முன்னால் ஒரு எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ரத்த ஓட்டம் கம்மியாட்டினாலும் வரும் மைக்ரோ ஆஞ்சியோபதினு வரும். ஓகே ஓகே. ஸோ இந்த டயபெட்டிஸ் பீப்புள் என்னென்னா இது ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். ஓகே. ஒரு புண்ணு ஆச்சுன்னா அது ஹீல் ஆகணும். அந்த ஹீல் ஆகிறதுக்கான தன்மையே அங்கே இருக்காது. இல்லை. ஓகே. அது அவங்களை புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ அதில் வந்து முக்கியமான காரணம் கிளைசிமிக் கண்ட்ரோல், டயபெட்டிக் கண்ட்ரோல். ஓகே. அதுக்கு சரியான மாத்திரை சாப்பிட்றது. அதுக்கப்புறம் ஒரு எங்களை மாதிரி சர்ஜன்ஸ்ட்டை வந்து அந்த பொண்ணுக்கு ட்ரீட் பண்ணுறது. இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒன்லி ட்ரெஸ்ஸிங் தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்போ இன்ஃபெக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துடுதுன்னு வச்சுங்களேன், 3வது காம்பனண்ட் ஆட் ஆகிடுச்சு. அது வந்து பஸ்ஸு சீல் வந்துன்னா அதை மைக்ரோபயாலஜி டெஸ்ட் கொடுத்து அதுக்கு எடுத்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அதுதான் சார் சொன்னார். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது இல்லை அந்த வலின்னு மாத்திரை கொடுக்கும்போது ஒரு சில மாத்திரைகள் கிட்னி அஃபெக்ட் பண்ணிடும். ஓகே ஓகே. அப்போ என்ன ஆகிடுது, 3வது ஸ்பெஷலிஸ்ட் வராரு. அவர் யார், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட். இப்போ எங்களால் மருந்து மாத்திரை கொடுக்கறது இருக்காது. இதுதான் அவர் சொன்ன முதல் வாக்கியத்தில் செல்ஃப் மெடிக்கேஷனை தவிர்க்கணும். ஓகே. இம்மீடியட்டாக பார்க்கணும். இப்போ மண்டபத்தில் ஃபோன் பண்ணாங்க, மண்டபத்தில் இங்கே பேஷண்ட்ஸ் வராங்க. ஓகே ஓகே. இப்போ மண்டபத்தில் சென்னை வரைக்கும் டயபெட்டால்ஸ் இல்லைன்னு அர்த்தமா? கண்டிப்பாக. நம்ம மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க கொஞ்சம் தவறி இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல. ஓகே. இது வந்து மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். இதுக்கு சென்டர் பாயிண்ட் அந்த இனிஷியல் டயத்தில் வந்து இந்த 10% ஆஃப் பீப்புளுக்கு எஸ்பெஷலி வென் தே டெவலப் ஃபுட்டு, அது யூஸ்வலாக ஒரு 5 to 10 இயர்ஸ் கழிச்சு தான் டெவலப் பண்ணுவாங்க. அது முதல்லேருந்தே நம்ம சொல்லணும், உங்களுக்கு காலில் ப்ராப்ளம் வரலாம் சொல்லிட்டு வந்தால் தான் அவங்க உங்கள்கிட்ட திருப்பி வருவாங்க. எஸ் டாக்டர். ஐ திங்க் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுடைய ஒர்க் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எனவே அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? தருமபுரியில இருந்து சத்யமூர்த்தின்னு பேசுகிறேன். சொல்லுங்கள் சத்யமூர்த்தி, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார் எனக்கு ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்க சார். ஓகே சார். சார் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் சார் கிட்ட பேசணும். ஓகே சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம். சார் எனக்கு ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் ஒரு 7 இயர்ஸாக இருக்குங்க சார். சரி. தைராக்சின் ஹார்மோன் வந்து 100 மைக்ரோகிராம் எடுத்துட்டு இருக்கிறேன் சார் இப்போ வரைக்கும். அதனுடைய எனக்கு என்னென்ன இப்போ ப்ராப்ளம் வந்து ஸ்டொமக் ப்ராப்ளமாக இருக்குங்க சார். என்ன செய்யுது? இப்போ வந்து ரைஸ் தவிர வேற எதுவுமே சாப்பிட முடியறது இல்லைங்க சார். தோசை, இட்லி, உப்புமா, ஆயிலி ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, கீரை இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட முடியறது இல்லைங்க சார். அந்த மாதிரி சாப்பிட்டா நைட்டில் அன்டைமில் 11 o'clock மேலே எனக்கு மோஷன் வந்துடுதுங்க சார். காலையிலேயே அது மாதிரி வருதா மோஷன்? காலையில் நார்மலாக 1 time போயிருதுங்க சார். இடையில நான் அந்த மாதிரி ஃபுட்டு எது எடுத்துக்கிட்டாலையும் நைட்டில் அன்டைம் அந்த மாதிரி இது வந்துருக்குங்க சார். ஒரு 6 months அந்த மாதிரி இருக்குங்க சார். இப்போ இதுக்கும் தைராய்டுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிற ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்க்கக்கூடிய, வறுக்கக்கூடிய, பொரிக்கக்கூடிய ஐட்டம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபேட் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கலாம். சில பேருக்கு வந்து கணையத்துலேருந்து இந்த உமிழ்நீர் சுரக்கிறது குறைவாக இருக்குது, என்சைம் சுரக்கிறது குறைவாக இருக்குன்னா வரலாம். கால் பிளாடர் ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் என்சைம் சுரக்கிறது கம்மியாகி இது மாதிரி ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டாக்டர்கிட்ட காட்டிக்கோங்க, ஒரு குடல் சிகிச்சை நிபுணர்கிட்ட காட்டிக்கோங்க. இது தைராய்டு சம்மந்தப்பட்டது மாதிரி தெரியல. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? கொடைக்கானல்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. எனக்கு வயசு 50 வயசு ஆகுதுங்க சார். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் சுகர், தைராய்டு எல்லாம் டெஸ்ட் எடுத்தேங்க சார். ஓகேங்கம்மா. அதுல வந்து சுகர் வந்து 94 இருந்துச்சு ஃபாஸ்டிங்ல. ஓகேம்மா. அது தைராய்டுல வந்து T3 வந்து 112. ஓகே. T4 8. சொல்லுங்கம்மா. TSH வந்து 14.39 இருக்குதுங்க சார். எனக்கு இது வரைக்கும் நான் மெடிசன் எடுத்ததே கிடையாது, எதுக்குமே எடுத்தது கிடையாது. ஓகே. எனக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து என்னோட இடது காதுல வந்து கொஞ்சம் செவித்திறன் குறைஞ்சும் அதுல ஒரு சவுண்டு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குதுங்க சார். சரிங்கம்மா. அந்த செவித்திறன் டாக்டர்கிட்ட நான் போனதுக்கு ட்ரம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நர்வ்ஸ் வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகேம்மா. அதுக்குள்ள மருந்து நான் எடுக்கிறேன். ஆனா இந்த தைராய்டுக்கு எனக்கு மெடிசன் எடுக்கணுமா இருக்குதா இல்லையான்னு எனக்கு அது புரியலைங்க சார். நான் செல்ஃபா இது லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணேங்க சார். ஓகேம்மா.
உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருக்குது. இந்த டிஎஸ்ஹெச் வந்து 16 இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் ஒரு 75 மைக்ரோகிராம் தைராய்டு மெடிசின் வாங்கி போட்டுக்கோங்க. உங்கள் பக்கத்து இதில் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அணுகினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அந்த செவியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து தைராய்டுனால கிரியேட் ஆகும் இருக்கலாம். இந்த இன்னர் இயரில் இந்த நரம்பு அந்த வீக்னஸ்ஸு கூட தைராய்டு எடுக்கிறது மூலமாக சரியாக வாய்ப்பு இருக்குது. தைராய்டு மருந்து நீங்கள் கட்டாயமாக எடுக்கணும். இப்போ ஜென்ரலாக தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இயர்ஸ் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இருக்குது. சிறு பிள்ளையில் நம்ம குழந்தை வளரும்போது கர்ப்பப்பையில் அப்போ வந்து தைராய்டு குறைவாக இருந்தால் இந்த கஞ்சனிட்டல் டெஃப்னஸ் பிறக்கும்போதே வந்து செவித்திறன் குறைஞ்சி பிறப்பாங்க. அது வரும். அந்த நரம்பு வந்து சரியாக ஃபார்ம் ஆகாது, காது உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்பு. அதனால் அது பின்னாடி வரும்போதும் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ இப்போ டயபெட்டிஸில் வந்து டைப் 1 டைப் 2 அப்படிலாம் வந்து விதங்கள் இருக்குது. ஸோ எந்த பர்டிகுலர் விதத்துக்கு வந்து ஃபுட்டில் பிரச்சனை வருது அப்படின்றத பற்றியும் அண்ட் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அதாவது நம்ம சுகர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸை பற்றியும் கொஞ்சம் நம்ம பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம பிரேக்குக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸுக்கு முன்னாடி எனக்கு சர்ஜரியை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் வேணும் டாக்டர். ஏன்னா சர்ஜரி வைஸாக வந்து ஆல்ரெடி டாக்டர் சொல்லியிருந்தாரு, பர்டிகுலர் ஒரு ரீதியாக வந்து சர்ஜரிக்கு வந்தால் ஒருத்தருக்கு வந்து ஒரு லிங்க் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. சர்ஜிக்கலாக ஒருத்தர் வந்து டயபெட்டிக் ஃபுட்டை ட்ரீட் பண்ணணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும், என்னென்ன சர்ஜரி வெரைட்டிஸ் இருக்குது இதுக்கு? முதல்ல நான் சொன்ன மாதிரி அவங்க டயபெட்டாலஜி போய் டயபெட்டிக்ஸ்னு அவங்க டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. தி ஏர்லியஸ்ட் பெனிஃபிட் இந்த பெயின் இருக்குன்னு சொல்ல பார்த்தியா, பின்ஸ் காலில் குத்துற மாதிரி இருக்குது, இல்லை சில சமயம் காலில் உணர்ச்சி மந்தமாக இருக்குது, இல்லை சில சமயம் கால் நடந்தால் காஃபில் பெயின் இருக்குன்னு சொல்லும்போது 2 தான் மேலே அஃபெக்ட் ஆகுது. ஒன்று நரம்பு, இன்னொன்று ரத்த குழாய். அது 2த்துக்கு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து டயபெட்டிஸ் ஒன் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஆக்சுவலாக இந்த வேர்டை நான் சொல்லி ஆகணும், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகே. இன்னி தேதியில் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனில் விட அந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான் இது ஆடட் டு தட் ஒபிசிட்டி. சொன்ன இந்த கொலஸ்ட்ரால் பார்க்குறோம். இப்போ அந்த கொலஸ்ட்ரால் வந்து ரத்த குழாய் இருந்துச்சுன்னா அடைச்சிச்சுன்னு வச்சுங்க, மெயின் ரத்த குழாய், சின்ன ரத்த குழாய்க்கு பிளட் போகிறது கஷ்டமாயிடும். ஓகே. அப்போ அது மைக்ரோ ஆஞ்சியோபதி. அப்போ தோல் இட் வில் அஃபெக்ட் ஒன்லி தி டோஸ், டெர்மினல் ஆக்ரல் பார்ட்ஸு. அப்போ ஸ்கின்ல பாதிப்பு வரலாம். நரம்பில் வந்ததுன்னா உணர்ச்சி கம்மியாகிட்டு இருக்கலாம். ஓகே. இவங்க என்ன பண்ணுவாங்க, சில சமயம் அன்அக்கஸ்டம்டு ஒர்க்குன்னு சொல்லுவோம். திடீர்னு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்துருவாங்க. எங்கேயும் ஒன்றும் அடிக்கடி இருக்காது. ஒரு ஸ்பான்டேனியஸாக பார்த்தீங்கன்னா 2 நாள் நான் போயிட்டு வந்தேன் டாக்டர், கை கால் வீக்கமாயிடுச்சு. ஓகே. இது ஒரு விதம். இன்னொரு விதம் வந்து ஒரு சின்ன அடிபட்டிருக்கும், அவர் காலில் உணர்ச்சி இல்லாததுனால சின்ன புண்ணு வந்துடும், அதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க, அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு எல்லாம் மூல காரணமே இது 2 தான். ஒன்று அன்அக்கஸ்டம்டு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ், ஆர் இது இல்லாட்டி சம் டைம் கொஞ்சம் எல்டர்லி பீப்புளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் சொல்லுவோம். பாடி வெயிட் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அறியாமல் ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், அப்போ உள்ள பிளட் கலெக்ட் ஆகிருக்கலாம், அது இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இன்னொன்று வந்து ரொம்ப நாள் இருக்க டயபெட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சின்ன கான் ஃபுட்டுன்னு சொன்னார் இல்லையா, ஆணிக்கால் மாதிரி இருக்கும், அதை அவங்க விட்டுருப்பாங்க. அது அப்படியே ஸ்லோவாக புண்ணாகிறது சான்ஸ் இருக்குது. ஓகே. சின்ன ஓட்ட மாதிரி வரும். அதுக்கெலாம் வந்து நம்ம கிளியர் பண்ணி செய்ய வேண்டியிருக்கும். நரம்பு கம்ப்ரெஷன் ஆச்சா டீகம்ப்ரெஷன் பண்ணலாம். ரத்த குழாய் பாதிப்பு அது வாஸ்குலர் சர்ஜரி, இன்னொரு ஸ்பெஷாலிட்டி போய் அதை பைபாஸ் சர்ஜரி பண்ணி அந்த ஸ்டேஜில் பண்ணணும். எப்படி ஹார்ட்டுக்கு பண்ணாங்க சிஏபிஜின்னு பைபாஸ் சர்ஜரி, அந்த ஸ்டேஜில் பண்ணணும். காலில் இருக்க விரல்கள்லாம் செத்து போன நிலைமையில் பண்ண முடியாது, கேங்க்ரின்னு சொல்லுமே, அந்த நிலைமையில் பண்ண முடியாது. அதனால் பண்ணால் தடுக்க முடியும், ஏதாவது தடுப்பு செய்யும். ஆனால் இது 2ம் மேஜர் ப்ரொசீஜர்ஸ் வரதில்லை நிறைய பேர். இதுக்கு தான் நம்ம அவேர்னஸ் தேவை. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இது மாதிரி சின்ன ஒரு ட்ராஃபிக் அல்சர் சொல்லுவோம், இல்லை கலாசிட்டின்னு சொல்லுவோம், அது மாதிரி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ஃபுட்வேர் நம்ம பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மாதிரி அன்அக்கஸ்டம் ஸ்ட்ரெஸ்ஸில் போனாங்க, இல்லை ஒரு தடவை அடிபட்டுட்டாங்க, அவங்களுக்கு புண்ணு வந்து யூஸ்வலாக டயபெட்டிஸில் வந்து இந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேக்கில் இல்லை தையில் வரும் கார்பெங்கல், அதான் ஏர்லியஸ்ட். கார்பெங்கல்னால் கீழே தோல் கீழே இருக்கிற சதையெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், செத்து விடும். ஓகே. வி கால் இட் நெக்ரடைசிங் ஃபேஷியைட்டிஸ். ஸோ இதுக்கு வந்து வூண்ட் பிரைட்மெண்ட், கம்ப்ளீட்டாக கெட்டு போன தசைகளை எடுக்கணும். இது ஒரு ஐஸ்பர்க், பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும், சுற்றி வர இருக்க தோல்
என்ன டாக்டர் இவ்வளோ பெருசு எடுத்துட்டீங்களாம்பாங்க. ஆனால் அது கீழே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் இறந்து போயிருக்கும். பார்த்தீங்கன்னா தோல்லேருந்து கீழே தசை நார்கள் டெண்டன் சொல்லும், அது வரைக்கும் இருக்குது எல்லாம் போயிருக்கும். இப்போ ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா திருப்பியும் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏர்லியஸ்ட் ஸ்டேஜஸ் ட்ரெஸ்ஸிங் தான். இந்த wound debris பண்ணுறதுக்கே அந்த ஸ்டேஜ் அவங்க வரும்போது எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டயபிட்டிஸ்னால ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும், டயபிட்டிஸ்னால கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும், டயபிட்டிஸ்னால கண்ணில் ப்ராப்ளம் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த woundனால எலும்பு ஜாயிண்ட் இன்வால்வ் ஆகி ஆஸ்டியோமைலைட்டிஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்துருக்கலாம். ஓகே. இவ்வளோ ப்ராப்ளத்தோடு தான் எங்களை வந்து ரீச் ஆவாங்க. ஓகே. அப்போ அவங்களுக்கு அசஸ் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டேஜ் இதுதான் பண்ணோம், wound debridement. ஓகே. ஓகே. அப்போது கெட்டதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல ரத்தம் வர வச்சிடும் கொஞ்சம் நாளைக்கு, வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கேப்பில். ஆனால் இந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப முக்கியமான விஷயம் இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா நாங்கள் 50% தான். இவர் எங்களை அறியாமல் காலை பார்க்காமே சார் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் தான் கிளைசிமிக் கண்ட்ரோல், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகணும். இந்த இன்சுலின் கொடுக்குறதோ அதுக்கு தக்க மாத்திரை கொடுக்குறதோ எங்கள் கையில் இல்லை, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. இதுதான் மல்டி டிசிப்ளின் அப்ரோச்னு. இதை வந்து இன்பேஷன் செய்ய முடியும். சில சமயம் பேஷண்டால் முடியாதனால வெளியில் போய்ட்றாங்க. அப்போ அவங்களுக்கு தான் இந்த wound க்ரானிக் ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜ் பண்ணி நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்கன்னா wound debridement பண்ணி ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆச்சு தொடையிலேருந்து தோல் எடுத்து போட்டு திரும்ப நார்மல் ஆக்கிட முடியும். சில பேருக்கு இந்த wound debridement சின்ன சின்ன காயங்கள் அதுவே ஆறிடும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து பீரியாடிக்கலாக ப்ளட் சுகர் செக் பண்ணிக்கணும், அவரையும் பார்க்கணும், இப்போ எங்களையும் பார்க்க வேண்டியிருக்கும். பாருங்கள் 2 பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்வேர் அவர் சொன்னால் மைக்ரோ செல்லுலார் MCR இல்லாட்டா MCP இல்லாட்டா சிலிக்கான் ஜெல் ஷீட் போட்டுக்கணும். டோஸை கவர் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் கேப்ஸ் போட்டுக்க வேண்டியிருக்கும். டெய்லி காலை நல்ல கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி பாத் பண்ணும்போது குளித்து பார்த்துக்கணும். கொதி காலத்தை பார்க்கணும். இவரால் பார்க்க முடியாது, ஏன்னா அந்த ஏஜ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து முட்டியை மடக்க முடியாது. வீட்டில் இருக்க யாரையாவது பார்க்க சொல்ல வேண்டியிருக்கும். நெக்ரோடைசிங் ஃபேஷியல்னு சொல்லும்போதெல்லாம் அழுகி போய்டும் தோல்லாம். அதே ஸ்மெல் அடிச்சு அந்த ஸ்டேஜில் வருவாங்க. அதுக்கு மேலே லெவலில் போச்சுன்னா தான் கேங்க்ரீன் ஆகிடும். அப்போது விரல் எடுக்க வேண்டியிருக்கும். சில பேர் என்ன டாக்டர் விரல் எடுக்கிறீங்கம்பாங்க. நான் ஒரு ஜென்ரலாக சொல்லுவோம், ஃபார் த டோ கொஞ்சம் டிலே பண்ணி ஃபுட்டை இழந்துருவாங்க. என்ன டாக்டர் ஃபுட்டை போய் எடுக்கிறீங்கன்னா காலே போயிடும். அந்த காலுக்கு அவங்க டிலே பண்ணிங்கன்னா உயிரே போய்டும். ஓகே. ஓகே. இது அடிச்சு இப்படி தான் போகும். அதனால் கடைசி அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா சம்டைம் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி வாஸ்குலர் சர்ஜன் அவங்க பைபாஸ் பண்ணால் கூட மேலே தோலில் புண்ணு இருந்ததுன்னா அதுக்கு ஸ்க்ராஃப்ட் பண்ணலாம். சம்டைம் ஃப்ரீ ஃப்ளாப்ஸ் பண்ணலாம். ரீவாஸ்குலைசேஷன் சொல்லுவோம். 100 இடத்துலேருந்து ரத்த நாளங்களோட டிஷ்யூஸை வச்சு அங்கே பிளட் செல் கொடுக்குது. அது நாங்கள் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி போனால் தான் ஆம்புடேஷன். ஓகே. லிம்பை சால்வேஜ் பண்ண முடியல, உயிருக்கே ஆபத்து இருக்கும்போது ஆம்புடேஷன் பண்ணுறோம். ஓகே. ஆம்புடேஷன் இஸ் தி ரிமூவிங் தி ஃபுட். ஆனால் இவ்வளோ சர்ஜரி பண்ணாலும் நாங்கள் பண்ணுறது ஒரு பார்ட். நல்லா அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த லெவல் வரும்போது ஆல்ரெடி டயபெட்டாலஜிஸ்ட் பார்க்குறாரு, அதாவது எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பார்க்குறாரு, அதுக்கப்புறம் சர்ஜன் பார்க்குறான். இப்போ 3வது ஆள் உள்ள ஒருத்தர் என்டர் பண்ண போகிறார், ரீஹாபிலிட்டேஷன். ஓகே. ஓகே. இனிமே அடுத்த கால ப்ராப்ளம் வர ரீஹாபிலிட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே. வந்த ப்ராப்ளம் அதுக்கும் வரக்கூடாது. இப்போ கேங்க்ரீன் ஃபுட்டையும் வந்து சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையா டாக்டர்? கேங்க்ரீன் ஃபுட்டுன்னு வந்துருச்சுன்னா சரி பண்ண முடியும், எடுக்க வேண்டியது தான். ஓகே. ஓகே டாக்டர். நிகழ்ச்சி நடத்த கொள்ள இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. கோமதி பேசுகிறேன் சார். எனக்கு வயசு கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. வயசு 30 சார். எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குங்க சார். அதுக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த தைராய்டு சோடியம் சொல்லி ஒரு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். 100ன்னு போட்டிருக்கோம் அந்த டேப்லெட்டு. அது என்னன்னா எனக்கு பீரியட் போய் நிற்கவே மாட்டேங்குது சார். சொல்லுங்க. அதனால இது ப்ராப்ளமா தைராய்டுனால அப்படின்னு? ஓகே. இப்போ தைராய்டு நீங்கள் எடுத்து அது அளவுக்கு குறைவாக இருக்குது, உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு குறைவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி பீரியட் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதை தவிரவும் கர்ப்பப்பையில் ஒரு சின்ன புண்ணோ இல்லை கர்ப்பப்பையில் கட்டியோ ஃபைப்ராய்டோ உருவாயிருந்தாலும் இது மாதிரி அதிகமாக பீரியட் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் அருகாமையில் இருக்கிற எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு மகப்பேறு மருத்துவரோ லேடி டாக்டரோ பாருங்கள். அந்த பரிசோதனை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு என்ன காரணம் நிர்ணயிச்ச அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க? என்னோட ஆக்சுவலி திரும்ப பேசுகிறேன், தேவினா. சொல்லுங்கம்மா. என்னோட பேபிக்கு வந்து 47 days தான். அது சொல்லுங்கம்மா. ஹைப்பர் தைராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. TSH லெவல் வந்து 13.36 இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வருமா பேபிக்கு? ஆக்சுவலி டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேம்மா. எப்போலேருந்து டேப்லெட் ஆரம்பிச்சதுமா? எந்த வயசில் கண்டுபிடிச்சது? எத்தனை நாளில் கண்டுபிடிச்சது? 17 daysல. அப்போ எவ்வளோ இருந்தது TSH? 13.36. இப்போ இந்த முதல் மாதத்தில் இந்த TSH கூட இருக்கிறது வந்து அடுத்த மாதம் இறங்கி தானாகவே நார்மலுக்கு வந்துடும் மெஜாரிட்டி பேபிஸ்க்கு. ஓகே. இப்போ ஆல்ரெடி மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக நிறுத்த வேண்டாம், கண்டினியூ பண்ணுங்கள்.
ஓகே அந்த திரும்ப அந்த தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு எண்டோக்ராலஜிஸ்ட்டை நீங்கள் அணுகுங்க நீங்கள். ஓகே சார். இப்போ கொடுத்து ஆரம்பிச்ச அப்புறம் ஒருவேளை ஒரு ரொம்ப கம்மியான டோஸு ஒரு 3 வருஷத்துக்கு கொடுக்கணும். 2-3 வருஷத்துக்கு அந்த மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் தைராய்டு மருந்து குழந்தைக்கு, வளர்கிற குழந்தைக்கு. அதனால் சடனாக நிறுத்தக்கூடாது. ஒருவேளை அளவு அதிகமாக கிடச்சிட்டு இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு எண்டோக்ராலஜிஸ்ட் பார்த்துட்டு அவர் ஆலோசனைப்படி நீங்கள் டோஸ் குறைச்சி எடுத்துக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஸோ டாக்டர், நம்ம பிரேக்குக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஃபுட்டை வந்து நம்ம எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், டயபெட்டிக் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டயட் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுகர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பற்றி, அதாவது சுகர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எந்தெந்த சமயத்தில் அவங்க எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றது. டாக்டர் நீங்களே சொல்லுங்கள். இப்போ உணவு கட்டுப்பாடுங்கிறது அவசியம். அதே சமயம் உணவு உடலுக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் உடலுக்கு கொடுக்கறதும் வந்து உணவு மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது. அதுவும் விட்டுறாமல் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஊரில் ஒரு பாப்புலர் மிஸ்கன்செப்ஷன் வந்து டயபெட்டிஸ் வந்துட்டாலே பழம் காய்கறி எல்லாம் தவிர்த்துருவாங்க, சாப்பாடெல்லாம் குறைச்சிருவாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் கைட்லைன் படி இம்பார்ட்டண்ட் க்ரக்ஸ் வந்து பேலன்ஸ்டு டயட். ஓகே, அதாவது ஒரு பல்வேறு விதமான சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும். வெறும்னா அரிசி சோறு சாப்பிடாமல் இருக்கிறனாலே எல்லாம் சரியாயிடாது. அரிசி சோறு அது ஒரு பங்கில் எடுத்துக்கணும். ஒரு 40% 50% அரிசியோ கோதுமையோ நம்ம ஊரில் எது கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கலாம். மீதி ஒரு 30% புரதச்சத்து இருக்கணும். அப்புறம் ஒரு 15 இல்லை 10% கொழுப்பு பொருள். இது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. இது ஒரு சின்ன சின்ன மினரல்ஸு, விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதுவும் ரொம்ப அவசியம். நரம்பு, கண், பிரெயின் இதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா, இந்த அரிசியில் மேல் தோலி அதை வந்து ரொம்ப நம்ம வந்து ரிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் போயிடுது, அந்த தைமின்லாம் போயிடுது. அது வந்து அவசியம் நரம்புக்கு. அதனால் வந்து ரொம்ப ரிஃபைன்டு ரைஸ் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, அது ஒன்று. காய்கறிகள், பச்சை காய்கறி, அப்புறம் பழம், இதில் நிறைய கிடைக்கிது. டெய்லி வந்து ஒரு பழம் வந்து கட்டாயமாக எடுத்துக்கலாம். கொய்யா, மாதுளை, ஆப்பிள், பப்பாளி இதெல்லாம் வந்து சக்கரை சத்து கம்மியான பழம் தான். டெய்லி வந்து ஒரு அரை பழம், பப்பாளினா ஒரு 4-5 பீஸு கட்டாயமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ்லாம் வந்து இயற்கையாகவே உடம்புல சேரும். அப்போ இது மாதிரி சேரும்போது அது நரம்பு பாதிப்பை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே. மூணாவது, இப்போ இந்த சுகருக்கு பதிலாக வேறு ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கலாம். அது மாதிரி இப்போ நிறையா ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ பாப்புலராக பரவலாக கிடைக்கிறது வந்து சுக்ராலோஸ் அப்படின்னு சொல்கிறது. அஸ்பார்டைம்னு கிடச்சிட்ருக்கு ரொம்ப வருஷமாக. பட் அஸ்பார்டைம் நிறைய கொஞ்சம் கான்ட்ரவர்சிலாம் இருக்குது. அந்த டயட் கோக்குன்னு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அஸ்பார்டைம் தான் போட்டிருக்கு. ஓகே. ஒரு கசப்பான டேஸ்ட் வரும், பின்னாடி ஆஃப்டர் டேஸ்ட் இருக்கும். பட் அது நிறையா வந்து எலும்பில் போய் ஒரு எலும்பு அரிக்கிற எஃபெக்ட் இருக்குது. அது மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்லாம் இப்போ சொல்லிட்டு வராங்க. அதனால் அஸ்பார்டைம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு யூஸு. சுக்ராலோஸ் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எடுத்துக்கலாம். எல்லோரும் எடுத்துக்கணுமானா தேவையில்லை. அதோட நல்லது வந்து முழு ஸ்பூன் சர்க்கரை போடுறவங்க ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு பழகிக்கிறது நல்லது. ஓகே. சர்க்கரை வந்து நமக்கு தெரியும், சர்க்கரை அளவு கூட போகுது, மற்றபடி வேறு எதுவும் சைட் எஃபெக்ட் கிடையாதுன்னு தெரியும். அது வந்து இட்ஸ் நோன் டெவில். அதனால் அதை வந்து நம்ம அளவு குறைவாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர்ஸ்லாம் வந்து ஒரு அன்னோன் ஏஞ்சல். அது வேலை செய்யலாம், வேலை செய்யாமல் இருக்கலாம். 10 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நச்சுத்தன்மை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் அது வந்து அளவு குறைவாக எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 கப்பு டீ குடிப்பாங்க, 8 கப்பு டீ குடிப்பாங்கன்னா அவங்க சர்க்கரை ஒவ்வொருவரையும் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா அவங்க வந்து அந்த சுக்ராலோஸ் மாத்திரை மாதிரி போட்டுக்கலாம். அவங்க ஓகே. கேலரிஸ் கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட்டை தவிர சுகர் வந்துட்டாலே ரீப்ளேஸ்மெண்ட் போடணும் அவசியம் இல்லை. ஓகே. நம்ம நிறைய சர்க்கரை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளோட லைஃப் ஸ்டைல்லன்னு தெரிஞ்சால் அப்போ அதுக்கு வந்து அந்த மாற்று அணுகுமுறையை நம்ம பயன்படுத்தலாம். ஓகே. 1-2 கப்பு தான் காஃபி குடிக்க போகிறோன்னா அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரை ஸ்பூன் போட்டு அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம பழகிட்டாலே போதும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சி நடத்த கொள்ள இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார் சிவகலையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார் இந்த ஒரு 4 வருஷமா தைராய்டு இருக்கு. சரிங்கம்மா. அது 100 மில்லிகிராம் டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா. ஏதாவது ஆயில் ஃபுட் சாப்பிட்டா அப்படியே நெஞ்சுக்குள்ளேயே நின்று நைட்லாம் ஒரே வாமிட் வர மாதிரி வருது. மூட்டு வலியும் கொஞ்சம் வலி வருது சார். அது நான் எதனாலன்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இப்போ தைராய்டு மாத்திரை போட்டுக்கிறீங்க, ரத்தத்தில் தைராய்டு ஹார்மோன் சரியான அளவில் இருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கிறீங்களா? சார் போன வருஷம் தான் பண்ணேன், இந்த வருஷம் பண்ணலை சார். பண்ணணும். ஏன்னா தைராய்டு குறைவாகவோ கூடுதலாகவோ எடுத்தாலும் மூட்டு வலி வரும். இந்த கொழுப்பு பொருள் சேர்த்தா உங்களுக்கு ஒத்துக்கலைங்கிறது அது கொஞ்சம் வேறுபட்ட விஷயம், அது டிஃப்ரெண்ட்டான விஷயம். இது வந்து ஜிஆர்டி அப்படின்னு சொல்கிறது. இல்லை ஒரு கால் பிளாடர், அந்த பித்தப்பையில் ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி வந்து கொழுப்பு பொருள் உட்கொண்டால் அது வந்து ஒத்துக்காது.
வயிற்றுலேருந்து எதுக்களிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு அமிலமாக தொண்டைக்கு வர மாதிரி இருக்கும், இல்லை ஏதோ ஒரு கரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். எந்த உணவுப் பொருள் உங்களுக்கு ஒத்துக்கலையோ அது ஜென்ரலாக உங்களுக்கே புரிஞ்சு போச்சு. இப்போ அந்த கொழுப்பு ஒத்துக்கலைன்னா அது கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கும் தைராய்டுக்கும் நேரடியான சம்மந்தம் இல்லை. தைராய்டு டெஸ்ட் பண்ணி 1 இயர் ஆகிட்டதுனால கொஞ்சம் தைராய்டு செக் பண்ணிவிட்டு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை வந்து பாருங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மேலூர்ல இருந்து செட்டியார்பட்டியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார், எனக்கு ஒரு 25 வருஷமா சுகர் இருக்கு. சரிங்க சார். ஒரு விரல் ஒன்று எடுத்துட்டேன், புண்ணு வந்து. சரிங்க சார். இப்போ இந்த 2 வீலர்ல போனா வந்தா கொண்டா கால் வீக்கமா வருது பகல்ல. நைட்ல ரெஸ்ட் எடுத்துட்டா வத்திடுது சார். சுகர் 180 இருக்கு. சொல்லுங்கள். ஆமாம், இது சார் சொன்னார் இல்லையா, ஃபுட்வேர் எப்போ எடுக்கணும், ஈவினிங் மாதிரி தான். வேலை செய்கிறதுனால கம்பல்சரியாக நீங்கள் வண்டியில் வேறு போகிறீங்க, போய் வேலை செய்கிற இடத்துல காலை ஒரு ஸ்டூலில் தூக்கி வச்சுங்க. ராத்திரியில் படுக்கும் போதெல்லாம் காலை ஒரு தலாணி மாதிரி தூக்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீக்கம் அப்போ தான் குறையும். அது மாதிரி சில சமயம் நம்ம ஸ்டாக் கிரெட்னு சொல்லுவாங்க, அது அவசியம் கிடையாது நீங்கள் போட்டுட்டு, ஏன்னா ஒரு காலில் தான் இருக்குங்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட காலுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். டெய்லி காலை வந்து குளிக்கிற நேரத்தில் நல்ல கோகனட் ஆயில், ஏன்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், அந்த வேர்வையை சுரக்கிற தன்மை எழுந்திருக்கும். கோகனட் ஆயில் மசாஜ் கொடுத்துக்கும் போது நல்ல மசாஜ் கொடுத்தா உங்களுக்கே தெரியும் அந்த காலில் உணர்ச்சி எவ்வளோ இருக்குது, எந்த இடத்துல இல்லைன்ட்டு. டெய்லி காலை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கணும், அந்த நார்மல் ஃபுட்வேர் போட்டுக்கணும், அந்த 2 வீலரில் போகாமல் இருக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசிட்டு இருக்கோங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. பாப்பாவுக்கு தைராய்டு இருக்குதுங்க. சரிங்கம்மா. அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள். சரிங்கம்மா. இப்போ நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் இது டேப்லெட் கம்மியான பவர் கம்மியானதாக கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா. இப்போ பாப்பா இப்போ 1.5 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு வந்து இப்போ அம்மா அப்பாவை தவிர வேற எதுவும் பேசுறது இல்ல. மற்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் கரெக்டா இருக்குது. எல்லாமே பயங்கர சூட்டிப்பு எல்லாமே பண்றா. நம்ம சொல்ற பொருள் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வரா, எல்லாமே செய்யறா. சரிங்கம்மா. அதான் சரி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. எந்த வயசில் ஆரம்பிச்சதும்மா? எத்தனை வாரத்தில் கண்டுபிடிச்சது? இல்ல பாப்பாக்கு பிறந்தோடனே கிரீன் டெஸ்ட் எடுத்துட்டாங்க. எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்குது. ஆனா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ட்டு அப்புறம் தொண்டையில வந்து ஸ்கேன் பண்ணாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, பாப்பா நல்லா இருக்கிறா, அதனால ஒண்ணும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால நாங்க இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நல்லதுதான் பாப்பாவுக்கு அப்படின்னு நாங்க தொடர்ந்து இப்ப 3 மாசத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். ட்ரீட்மெண்ட் தான் இப்ப நார்மலா இருக்குது அப்படின்னு நிறுத்தவும் முடியாது. இப்ப பாத்துட்டு அப்புறம் மெதுவா பண்ணி நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மாத்திரை போடும்போது நார்மலாக இருக்குன்னா அது மாத்திரை போடுறதுனால தான் நார்மலுக்கு வந்திருக்கு. நடுவில் நிறுத்தக்கூடாது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 3 வயசு வரைக்கும் இந்த பிரெயின் வளர்ச்சி வந்து தொடர்ந்துட்டுருக்கும். இந்த மூளை வளர்ச்சிக்கு வந்து தைராய்டு ரொம்ப அவசியமான பொருள். இப்போ நார்மலாக இருக்குது தைராய்டு இந்த டோஸில் போட்டு நார்மலாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் வந்து பாருங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஸோ டாக்டர், இந்த 300th எபிசோடில் வந்து எல்லா டாக்டர்ஸையும் வந்து நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து டைம் பார்க்காம வந்து நீங்கள் எங்கள் ஷோ மூலியமாகவும் சரி மற்ற வெளியும் சரி பண்ணிகிட்ருக்கீங்க. அகெயின் தேங்க்ஸ் லாட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டாக்டர். தேங்க்யூ. இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.